ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, பேரண்ட்ஸ்லாம் விட்டு தனியாக வந்து நான் ரொம்ப தூரம் வந்து போகிறேன். அதுக்கான பேக்கிங்லாம் உள்ள நடந்துட்டு இருக்கு. எல்லாரும் வந்து பாருங்க. ஊரை விட்டு போறேன், ஓட போறோம். பாருங்க, பேக்கிங்லாம் நடந்துட்டு இருக்கு. நான் போற மீது தான் ஃபீலிங்காக இருக்கான்னு பாருங்க. என்னதான் ஃபீலிங்கா தான் இருக்கு. ஃபீல் பண்ணா நீ இப்ப உட்காந்துருந்தியா? நோ. அப்புறம் எல்லாத்துக்கும் கேக்குறேன். எங்களுக்கு போர் அடிக்குமேன்னு பேசின்னு இருந்தோம். இத்தனைக்கும் நீ ஒன்றும் பெரிய கம்பெனிலாம் எங்களுக்கு கொடுக்கறதே கிடையாது. ஆனா அடிக்கடி வந்து சும்மா கொஞ்சம் தலையை காட்டிட்டு போவேன். வீட்டுல யாரோ ஒருத்தர் இருக்காங்கன்னு பேரு. இப்ப அதுவும் இல்லாதனால நாங்க என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியாம முடிச்சிருந்தோம். எங்க லைஃப் இதுதான் ஃபியூச்சர்ல, சரியா? ஆனாலும் இருந்தாலும் வலிக்குது வலிக்குது வலிக்குது. பெத்த வயிறு பத்தினி எரியுது. ஊரை பொறுக்கிறதுக்கு போறியே, எங்கனால போக முடியலேன்னு தான். ஃபில் பண்ணணும். ஊருக்கு போறதுக்கு என்னெல்லாம் ட்ரெஸ், புது ட்ரெஸ்லாம் நிறைய வாங்கலாம்னு வச்சிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இந்த ஏதோ நிறைய ஆஃபர்லாம் எல்லா கடையிலையும் போட்டிருந்தாங்க. எல்லாமே வந்து இப்போ வந்து போயிடுச்சு. ஃப்ரெண்டு வர எடுக்கலான்னு பார்த்தா அவனும் அப்புறம் வரவே இல்லை. ஸோ இருக்கிற என்கிற ட்ரெஸ்ஸஸ்லாம் தான் எடுத்துட்டு நான் வந்து இப்போ போய் புது ட்ரெஸ் ஷர்ட்லாம் வந்தது. போக வேண்டிய வந்து ஒரு சிச்சுவேஷன். ஸோ இருக்கிற ட்ரெஸ்ஸை தான் எடுத்துட்டு போகணும். அவனும் வளரல, உன்னையும் வளர விடலாம கெடுத்து விட்டான். நானா போய் எடுத்துட்டு வந்திருப்பேன் அந்த ட்ரெஸ். அதே எடுக்க அன்னைக்கே சொன்னோம் ஃப்ரெண்ட்ஸ், முடிய போகுதுடா போய் எடுத்துறானா. அவன் வந்துருவான். வந்து ஒன்னு ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்துக்கிறோம், காசு கொடுத்துருங்க. போறேன்னே தெரியல. முதல்ல எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து இங்க போடு. அப்பதான் எல்லாமே இங்க தானே பாருக்குது. அது ஃபுல்லாவே உந்துதான்டா. இந்த புது ஷர்ட்லாம் இருந்தது எங்க? அதெல்லாம் எல்லாத்தையும் வாங்கி வந்த நேரத்துல இங்க அதெல்லாம் எடு. ஸ்கின் கேர்லாம் எடுத்துக்கணும். போய் எடு. எவ்ரிதிங் எடுத்து வச்சுட்டு கிளம்பணும் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல ட்ரெஸ்ஸை எடுத்து வைடா. எது எதுன்னு இதுல பார்த்து சூஸ் பண்ணு. மேல இருந்து நிறைய எடுத்துன்னு வா, ஓடு. இந்த ஸ்கின் கேர் போடுறதுக்குலாம் வந்து இந்த பொண்ணுங்க டப்பா ஊத்தி எனக்கு தராங்க. சீ, எனக்கு வேணாம். வேற என்ன கலர் தான் வேணும். வேற என்ன கலர்? பிங்க் கலர், ப்ளூ கலர் இருக்குது, டார்க் ப்ளூ. நீங்க தான் மேல போய் எத்துன்னு வரணும். ஏண்டா நான் ஏறி மேல வரைக்கும் போகணும்ன்ற. ஆனா நீ இதெல்லாம் பாருங்க, இவ்வளவு ட்ரெஸ் கம்மியா இருக்குன்னு ட்ரெஸ்ல எடுத்து நான் பேக் பண்ணணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவு ட்ரெஸ் இருக்குது, கம்மியா இருக்குதா. மொத்தம் எத்தனை நாள் தான் போக போற நீ? நான் 2 வீக்ஸ் அங்க தான் அப்படியே செட்டில் ஆகலாம்னு பிளான் பண்ணுறான் ஃப்ரெண்ட்ஸ். எஸ். எங்க போய் செட்டில் ஆக போறான்னு தெரியல. என்னமோ பிளான் வச்சுக்கிறான். ஒரு பிளானும் எங்களுக்கு தெரியாது. நான் போனோம் அவ்வளவுதான் அப்படின்ட்டு தட்ஸ் இட் டாட் அப்படின்னு முடிச்சிட்டான். உடனே பேபிமா வந்து ஓகே பையன் போய் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டோம் அப்படின்னு. சரி ஓகே, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. பின்னாடியே கிளம்பி வராம இருந்தா சரி. பின்னாடி ஆக்சுவலி நாங்க பிளான் போட்டோம் பின்னாடியே கிளம்பி வர்றதுக்கு. ஆனா செட் ஆகல. நீ ஆனா வரலாம் தான். ஆனா நாங்க டிசைட் பண்ணுவோம். தேவையில்ல. என்ன வேணா டிசைட் பண்ணுவோம். திடீர்னு வந்து நிப்போம். இப்பதான் எனக்கு இதுல இருந்து மெசேஜ் வந்தது, நீ எங்க ஸ்டே பண்ண போற, என்ன பண்ண போற அப்படின்னுட்டு. அது அவனுக்கே தெரியாது. புக் பண்ணப்ப இதோட ஹோட்டல் நேம்லாம் வந்துருக்குது. இப்போ டிஆர் மௌலி அப்படின்னு போட்டு இப்பதான் வந்தது. நான் பார்த்தேன். நான் எங்க போட்டேன்? நான்லாம் எதுலயும் போடல. அது இதுப்பா. இப்ப போறதுக்கு பஸ் தான் அது. இப்ப என்ன பஸ்ப்பா? இந்த பஸ் ஜிங் பஸ்ஸா? என்ன பஸ் புக் பண்ணிருக்கீங்க? ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜிங் பஸ் ஏதோ வித்தியாசமா இருக்கு. ஜிங் பஸ்ல புக் பண்ணிருக்கான். நம்மள ஏற விட்டாங்கன்னா ஏறி நம்ம வீடியோ எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா இருக்கு. ஒழுங்கா வீடியோ எடு. ஜிங் பஸ் எப்படி இருக்குன்னு. அந்த பஸ் வந்து நைட் ஃபியூச்சரிஸ்டிக்கா நம்ம 7 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்குன்றாங்க. ஃப்ரீ சாப்பாடுலாம் இருக்குன்னு சொல்றாங்க. நைட் ஃப்ரீ சாப்பாடுன்னு ஏதாவது பண்ணு கொடுக்க போறான். ஆமா, இங்க இருந்து பஸ், அங்க இருந்து போய் ட்ரெயின். அங்க இருந்து ஃப்ரெண்ட்ஸோட அப்படியே ஜாலியா ட்ரெயின்ல போவேன். ஆனா நான் கூட இப்போ வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸோட கடைசியில காலேஜ் முடிஞ்ச டைம்ல ஊட்டி போனோம். கடைசியா 3rd இயர்ல தான் போனோம்னு நினைக்கிறேன். அது இப்போ வரைக்கும் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஃப்ரெண்டு ரித்திக் எல்லாரும் தெரியும். ரித்திக் தான் எனக்கு ஃப்ரெண்டு. மிச்சம் எல்லாம் வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ். எங்க ஃப்ரெண்ட்ஸ் கணிக்க மாட்டானுங்க. கூப்பிட்டா ஒருத்தர். இந்த அழகுல எல்லாரும் தாய்லாந்து போலான்னுலாம் பிளான் போட்டு வந்தானுங்க ஃப்ரெண்ட்ஸ். எவனும் வரமாட்டான் பாருங்க. நான் யாரோக்குள்ள ட்ரிப் போக வேண்டியதா இருக்கு. சரி ஓகே, இப்போ கிடுகிடுன்னு பேக்கிங் முடி. நீ வந்து எப்படி தெரியுமா இது பண்ணிருக்கிற? என்னமோ ஒரு நாளைக்கு 4 சட்டை 4 பேண்ட் மாத்துற மாதிரி அவ்வளோ ட்ரெஸ் எடுத்து போட்டு அமைக்கி இருக்கிற. மிஸ்டர் பீன் காமெடியில எல்லாம் வரும்ல, பேக்கிங் அந்த மாதிரி தான் இருக்கு. போலா ஜிப்பை பிச்சு கையோட பிச்சு எடுத்துருங்க 2 பேரும் சேர்ந்து.
எவ்வளோ ட்ரெஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீ அமுத்து நான் சொல்றேன். எப்படிமா ஏய் திருப்பி அவன் அங்க போயிட்டு ஆபரேட் பண்ணணும்ல பைத்தியம். எடு இதெல்லாம் மா அப்ப நான் எப்படிமா க்ளோஸ் பண்ணுவேன்? பைத்தியம் மாதிரி இருக்கும். எடு வெல்ல அப்படியே அமுத்தி க்ளோஸ் பண்ணிடுங்க. இது வந்து எடு, இதுல நிறைய இருக்கு. எடு. எவ்வளோ எடுத்து வச்சிருக்குது பாரு 4 நாளைக்காக. இது பாருங்க, ஒரு 2 சட்டை இருக்கு. ஒரு 4 டிஷர்ட் எடுத்து வைதோ. 1 ஒரு ஷூ எடுத்து வச்சு அமுக்கி இருக்கீங்களா? 3 இது என்ன டிஷர்ட்டா பேண்டா? டிஷர்ட் black டிஷர்ட். பா ஏய் 4 எவ்வளவு இருக்கு பாருங்க. 5 இது என்னது இது? எதுக்குப்பா 8 டி-ஷர்ட்? டா வை. இரு முதல்ல அந்த ஷூ வை டேடி. இரு நான் சொல்ற டிஷர்ட்டை மட்டும் எடுத்து வை. அதெல்லாம் எதுக்கு இருக்குன்னே தெரியல. 1 ஒரு வழியா பேக் பண்ணி முடிங்க. சீக்கிரமா டைம் ஆச்சுங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். 10 மணி பஸ்ஸுக்கு 9:30 ஆச்சு. கிளம்பாம வீட்டை தொடச்சுக்கிறாங்க. எப்பயுமே வந்து என்ன ஆகும்னா பஸ் நம்மளை நிறுத்தி தான் வைப்பான். நம்ம 10 நிமிஷம் லேட்டா தான் போனாலும் நிறுத்தி தான் வைப்பான். அப்படியே அப்பயே அவங்க அம்மா மிஸ் பண்ணிச்சு. யாரம்மா? உங்க அம்மா. எங்க அம்மாவா? அது எங்க போய் உட்கார்ந்து இருந்தது? உங்க அம்மா பஸ் விடல. அது எங்க போய் உட்கார்ந்து இருந்தது? நைட்டு ஃப்ளைட் ஏதுன்னு கேட்பேன். போயே ஆகணுமா? அம்மா ஆ? அம்மா எதுக்கு போனோம்? இருந்துட்டு போக வேண்டியதானே? ட்ரிப்பு 4 நிமிஷம் போயே ஆகணுமான்னு கேக்குறேன். ஆமா. இதெல்லாம் நாளைக்கு காலைல பெங்களூர் கால் எடுங்க ட்ரெஸ் சேர்த்து ரயில்வே ஸ்டேஷன் இறக்கி விட்டுருவான்றேன். நீ அப்படியே திரும்பி வந்துருங்க. வரேன். லேட் ஆகுது. லேட் ஆச்சு. சாப்பிட்டாச்சு. நான் தான் சாப்பிட்டேன். நீ சாப்பிட்ட மாதிரி தெரியல. அதனால வந்து இப்போ கிளம்ப போறோம். பஸ்ல ஏதாவது கொடுப்பாங்க, வாங்கி சாப்பிடு. ஆமா பஸ்லயே வந்து வீடியோ பார்த்தேன். பஸ்ஸுக்குள்ளேயே பாத்ரூம்லாம் இருக்குது. பிரச்சனையே இல்லை. எனக்கு அந்த பஸ்ல. ஆமா அந்த பஸ்ல இருக்குது. பஸ்ஸுக்குள்ளே பாத்ரூம் இருக்குது. அப்ப நிப்பாட்டவே மாட்டாங்க பஸ். ஆமா எங்க தர. ஓகே போ. நான் ஜூஸ் வாங்கி குடிப்பேன். நீ போகும்போது நான் ஜூஸ் வாங்கி குடுறமா. சரி வாங்கி. கடல் நிப்பாட்டி அப்படியே குண்டடா. ஓடி. நீங்க சின்ன பேக் எடுத்து போயிடலாமா? என்ன சின்ன பேக்? ஷோல்டர் பேக்கா? ஆமா சின்னதா வச்சிருக்கா. இருக்கு, அங்கதான் இருக்கு. இங்க இல்லையே. ஜிம் ரெட் கலர்ல வச்சிருந்தேன். அதுவா? இது இல்ல, அது நம்ம அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் வாங்கி சொல்ல. அதுதான் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைம் ஆச்சு. நான் வந்து கிளம்ப போறேன். மாதிரி ஃபீல் பண்றியா? அப்ப கிளம்ப வந்துச்சு. போகாம இருக்க போறியா? பஸ் மிஸ் பண்ணிட்டா எனக்கு ஃளைட்ல அனுப்பிச்சே ஆகணும்னு வர நீனு. ஆமா அப்படியே உட்காந்து பேசினே பஸ் விட்டுற போறோம். அங்க எங்க இருந்தோ கூப்பிட்டவன் இங்க வந்துட்டு கூப்பிடாம போயினே இருக்க போறான் அவன் பாட்டுன்னு. பத்தே காலத்தா ஜிங்க் பஸ். பஸ் ஃபுல்லா வந்து இது ஹோட்டல் மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பஸ்ஸுக்குள்ள உங்களுக்கு வீடியோ எடுத்து நீ காட்டுறேன். சொல்லு. ஒரு ரீல்ஸ்ல பார்த்த ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து ஒரு ஊருக்கு வெளியூருக்கு அதாவது பர்மனண்டா போகும்போது மழை, நம்ம வந்து ஒருத்தர் ஊரை விட்டு வெளியே போகும்போது மழை பெஞ்சிச்சுன்னா அந்த ஊர் வந்து நம்மள மிஸ் பண்ணல அர்த்தமா. இப்ப நான் பஸ் ஏற போறேன். வெளியே வந்ததுக்கு அப்புறம் தானே தூரல் வந்துச்சு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பஸ் ஏற போது தூரல் போடுது. சென்னை வந்து மிஸ் பண்ண போகுது தாம்பரம். இதுல இருந்து என்ன தெரிய வருது? நீ ஒரே குஷியில இருக்கிற. பாருங்க என்னென்னமோலாம் கற்பனை பண்ணி பேசிட்டு ரீல்ஸ்ல பார்த்திருக்கேன். பஸ் மிக விரைவில் வந்துரும். அதனால அவங்க பேசிலாம் எடுத்துட்டு அனுப்பிச்சு விடுவோம். நீங்க தான் போகும்போது அழல வானம் பாரு டிஎஸ். அப்பா அம்மாவும் அழல, வானம் அழுதான். வானம் எந்த ஒருவேளை இருந்தாலும் இருக்கும்பா. டேய் போயிட்டு நல்லபடியா தமிழ்நாட்டு பையனா வந்து சேர்றா. கோகர்னாலே எங்கேயாச்சும் ஏதாவது பண்ணி கூட்டுறாங்கடா. ஆமால கோகர்னால கர்நாடகா. கோகர்னா கோவா கர்நாடகா தானே பார்டர். கோவா வந்து கர்நாடகா. கோகர்னானா கோவா கர்நாடகா பார்டர். ஆனா கோவா அங்கிருந்து நம்ம கோவா கோவா பெங்களூர்ல சைடா தனியா யூனியன் டெரிட்டரி அந்த மாதிரி பேக் கேட்டுக்கோ.
எல்லாம் கூப்பிடு. பாய் பாய். பாக்காவே உள்ள போகுது, பாக்காவே உள்ள போகுது. இதுல வேலை வேற, அப்பர் சீட் வேற. மௌலி வந்து பஸ் ஏறின வரைக்கும் நீங்களும் பார்த்துருப்பீங்க. அவங்க கடைசியா பேசுனதெல்லாம் பாருங்க, உங்களுக்கே எவ்வளவு கோவம் வரும். கோவம் வராது, பட் ஆனா வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆன மாதிரி இருந்திருக்கும். அதுதான் வந்து நான் வந்து எனக்கு ஃபீல் ஆனது. நான் வீட்லயே வெளில கிளம்பும் போதே சொல்லியிருப்பேன், போக வேணாம்னு சொல்லிதான் நீ போகாம இருந்திருப்பியா அப்படின்னு. இல்ல நான் போய் ஏற்றிடுவேன், ஏன்னா பஸ் ஏற்றலைன்னா நீங்க ஃபிளைட்ல கொண்டு போய் ஃபிளைட் ஏற்றி விட்டு இல்லைன்னா கார்ல கொண்டு போய் விடணும் அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருப்பான். சரி, அதே மீறி நம்ம போக வேணாம்னு சொன்னா கொஞ்சம் ஏற்கனவே நான் எங்கிட்ட வந்து ஒரு வாரமா நானே உங்களுக்கு சொல்லியிருந்தேன்ல, ஒரு வாரமாவே வந்து பிள்ளைய வந்து ரொம்ப அப்செட் பண்ணிட்டே இருந்தேன். திருப்பி இதுவும் போக வேணாம்னு சொன்னா அவங்களுக்கு இன்னும் என்ன சொல்றது, ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும், ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகும், கோவம் வரும் நமக்கு அப்படின்னு தான் சொல்லிட்டு சரி பசங்களை ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்த்தாலாவது ஒரு வேளை கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் அப்படிங்கறதுனால தான் நானும் சும்மாவே கம்முன்னு இருந்தேன். அப்புறம் அந்த பஸ் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் பஸ் மாதிரி தான் இருந்தது, பெருசா ஒன்றும் அதுல எதுவுமே இல்லை. ஃபுட்டு கொடுக்கல, ஜூஸ் எதுவும் கொடுக்கல, டாய்லெட் எதுவும் இருந்த மாதிரி தெரியல அப்படின்னா வெறும் வாட்டர் பாட்டில் மட்டும் தான் கொடுத்தான் அப்படின்னு சொல்லியிருந்தான். அப்புறம் போயிட்டு காலையில ஒரு 7 மணி போல 6-7 மணி போல மார்த்தஹல்லியா அங்க போயிட்டு இறங்கிட்டு அங்கிருந்து போயிட்டு ஃப்ரெண்டு ரூமுக்கு போயிட்டு சிக்பெட்லாம் போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு அவர் ட்ரெயின் ஏறி இப்போ கோகர்னா போயின்னு இருக்கிறாரு. காலையில அடுத்த நாள் இப்ப இன்னைக்கு வீடியோ ரிலீஸ் ஆகும்போது காலையில கோகர்னா 7 மணிக்கு இறங்கிட்டு சுத்தின்னு கிடப்பாரு. ஆனா அங்க மழை எப்படி இருக்கு என்ன இருக்கு நாங்களும் கூப்பிட்டு பேசினு இருக்கோம். வீடியோ கால்ல எல்லாம் பேசினேன், ட்ரெயின்ல போயின்னு இருந்தான். சரி பத்திரமா போயிட்டு வா, பார்த்து நிதானா, இங்கேயும் வந்துட்டு எதுவும் பிரச்சனை எல்லாம் போற இடத்துல போய் எங்கேயாவது வாயை கொடுத்து பிரச்சனை பண்ணாதீங்க, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கன்னு தான் சொல்லியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ அவன் வந்து என்ன பண்றான் அப்படிங்கிறது அது அடுத்த வீடியோ உங்களுக்கு வரும். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானே டாங்க. ஓகே பாய்.